محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹிஜ்ரி வருடம் 1445 ஷாபான் மாதம் 13ஆம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அஹ்மத் தாலிப் பின் ஹுமைத் அவர்கள் நன்மைகள் பெற 4 காரணிகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்து நபியின் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யா அய்யுஹல் ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை முறையாக அஞ்சுகிற முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். அதே போன்று மனிதர்களே, உங்களை ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த உங்களது ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அந்த ஆத்மாவிலிருந்தே அல்லாஹ் அவருடைய மனைவியையும் அல்லாஹ் படைத்தான். அவ்விருவரின் மூலமாக பல ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் பரவச் செய்தான். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களது வார்த்தைகளை தெளிவானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு வார்த்தைகள் தெளிவாக இருந்தால் யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும், உங்களுடைய செயல்களை அல்லாஹ் சீர்திருத்துவான். வயக்ஃபிர் லகும் துனூபகும், உங்களது பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். வமன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, யார் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் வழிபட்டு நடக்கிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று தக்வாவை பற்றி, இறையச்சத்தை பற்றி கூறக்கூடிய குர்ஆன் வசனங்களை கூறி தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே, நிச்சயமாக வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டல்களிலே சிறந்தது நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். விடயங்களில் மிகவும் கெட்டது நூதன செயல்களாகும். ஒவ்வொரு நூதன செயல்களும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடுகளும் நரகத்துக்கே இட்டு செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்ற செய்தியை நினைவூட்டியவர்களாக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதனுக்கு, ஒரு அடியானுக்கு மிகவும் பயன்பாடாக இருக்கக்கூடிய ஒரு 4 விடயங்கள். அதில் முதலாவது அல் இஸ்திஸ்லாமு லில்லாஹி பித்தௌஹீத், ஏகத்துவத்தை கொண்டு அல்லாஹ்வின் பால் சரணடைவது, வழிபடுவதனூடாக அல்லாஹுக்கு கட்டுப்படுவது. இது முதலாவது. இரண்டாவது, இணை வைத்தலை விட்டும், இணை வைக்கக்கூடியவர்களை விட்டும் தூரமாகிக் கொள்வது, ஒதுங்கிக் கொள்வது. மூன்றாவதாக அல்லாஹுக்கு மத்தியிலே அல்லாஹ்விடத்திலே பணிவாக நடந்து கொள்வது, அல்லாஹ்விடத்திலே நாம் தேவையுடையவர்கள் என்பதை அல்லாஹுக்கு நிறுவுவது. நான்காவது, அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரக்கூடிய தௌபாவை அடிக்கடி புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அடியான் ஒரு நாளைக்கு 70 விடுத்தங்கள் பாவம் செய்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே தௌபாவை செய்து பாவ மன்னிப்பு கோரி அதனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஏகத்துவத்தின் மூலமாக அல்லாஹ்வின் பால் சரணடைந்து வழிபடுவதனூடாக அவனுக்கு கட்டுப்படுவது, இணை வைத்தலையும் இணை வைக்கக்கூடியவர்களை விட்டும் ஒதுங்கிக் கொள்வது, அல்லாஹுக்கு மத்தியிலே பணிவாக அவரிடத்திலே தேவையுடையவர்கள் என்பதை முன்வைப்பது, அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தை வரவழைத்துக் கொள்வதோடு, அழகான எண்ணத்தை வரவழைத்துக் கொள்வதோடு தௌபாவை அதிகமாக புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் பாவம் செய்தாலும் கூட அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரி தௌபாவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு அடியான் அல்லாஹ்வின் பால் சரணடைவது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவது என்பது மிகவும் முக்கியமான விடயமாக இருக்கிறது. அவ்வாறு ஒரு அடியான் படைத்தவனான அல்லாஹ்வின் பால் சரணடைந்து விட்டான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய உள்ரங்கமான வெளிரங்கமான அனைத்து விடயங்களையும் ஈடேற்றமானதாக அல்லாஹ் ஆக்கி விடுவான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய
திட்டமிடல்கள், அல்லாஹுடைய அந்த மதிநுட்பங்களை அவன் நம்புகின்ற போது அதனூடாக அவன் நிம்மதி அடைகின்றான். எது நடந்தாலும் இது அல்லாஹுடைய திட்டத்தின் பால் தான் நடைபெறுகிறது என்பதை ஒட்டி அவன் சாந்தம் அடைகின்றான், நிம்மதி அடைகின்றான். அதே போன்று இதனூடாக அல்லாஹுக்கு சரணடைவதனூடாக அல்லாஹுடைய கொடைகள் மூலமாக அவன் வெற்றி அடைவான். அது மாத்திரமல்ல, அவன் இணை வைக்கக்கூடியவர்களையும் இணை வைக்கக்கூடிய விடயங்களை விட்டும் அவன் ஈடேற்றம் பெறுவான். எவ்வாறு ஒரு அடியான் அவனுக்கு உரிமையற்ற, அவனுக்கு சொந்தமில்லாத ஒரு விடயத்தை எவ்வாறு ஒரு அடியான் உரிமை கோர முடியும்? அன்பார்ந்தவர்களே, எல்லா நிலைகளிலும் எல்லா விடயங்களுக்கும் சொந்தக்காரனான அல்லாஹ்விடத்திலே, அந்த ரப்பிடத்திலே தான் மீள வேண்டும். அவன் ஒரு சொற்பமான ஒரு விடயத்தை கொண்டவனாக இருக்கிறான். அதிகமான விடயங்களே ஒரு சிறு விடயத்தை அவன் எடுத்துக் கொள்கிறான். அதே போன்று பெரிய விடயங்களிலே அவன் ஒரு சிறியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்தான் திட்டமிடுகிறான், அவன்தான் நாடுகிறான். எல்லா நிலைகளிலும் அவன் என்ன அடைவுகளை அடைந்தாலும் படைத்தவனுக்கு அவனது அபூதியத்தை, அடிமைத்துவத்தை, நான் அடியான் என்பதை நிறுவுவதை விட்டும் ஓடி ஒளிவதற்கு எந்த சந்தர்ப்பமோ எந்த நிலைகளும் அவனுக்கு கிடையாது. எல்லா நிலைகளிலும் அவன் எத்துணை உயர் அடைவுகளை அடைந்தாலும் கூட நான் படைத்தவனுக்கு அடியான் என்பதை நிறுவ வேண்டிய தேவையுடன் தான் அவன் இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, எத்தனை அடைவுகளை அடைந்தாலும் அல்லாஹுக்கே உரிய அந்த ருபூபியா, படைத்து பரிபாலித்தல், நிர்வாகம் செய்தல், அவன் தெரிவு செய்தல் போன்ற இந்த விடயங்களிலே உரிமை கொண்டாடுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது. இவ்வாறான எனக்கும் அந்த திட்டமிடல்கள் முடியும், நான் நினைத்ததை செய்ய முடியும் என்பது உள்ளம் சார்ந்த ஒரு பாவமான, தவிர்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உங்களது ரப் அவன் நாடியதை படைக்கிறான், அவன் நாடியதை தெரிவு செய்கிறான். உங்களுக்கு அவர்களுக்கு தெரிவு என்பது கிடையாது. சுப்ஹானல்லாஹி வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அவர்கள் இணை வைக்கக்கூடிய விடயங்களை விட்டும் அல்லாஹ் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் பணிவாக நடந்து கொள்வது, அல்லாஹுக்கு முன்னால் நான் பணிவுத்தன்மையை வெளிப்படுத்துவது என்பது நமது கஷ்டங்கள், துன்பங்கள் எம்மை விட்டு தூரமாவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். அல்லாஹுக்கு முன்னால் பணிந்து நடப்பது, பணிவாக நடந்து கொள்வது நமது துன்பங்கள், கஷ்டங்கள், துயரங்கள் நீங்குவதற்கு கொடைகளை எடுத்துக் கொள்வதற்கு ஒரு சாந்தமான விடயமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்று சோதனைகளை விட்டு ஈடேற்றம் பெறுவதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே பணிவாக நடந்து கொள்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பணிவாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த அடியானுக்கு கூலியாக அவனுக்கு வரக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், அனர்த்தங்களை விட்டு பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் பாரமெடுக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் பாதுகாவலனாக இருப்பான். உண்மையிலே இந்த அல்லாஹுக்கு பணிவாக நடப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு வாயிலாக இருக்கிறது, ஒரு உறுதியான வழிமுறையாக இருக்கிறது. எனவே காபீர்களுக்கு கூட அல்லாஹ் காபீர்களுக்கு கூட துணையாக இருக்கிறான். அல்லாஹ்வை இக்கட்டான நிலையிலே அவர்கள் நம்புவார்கள், அந்த நேரத்திலே அல்லாஹ் துணையாக இருப்பான். ஈமானுடன் இருப்பவர்களுக்கு, இறை விசுவாசத்துடன் இருப்பவர்களுக்கு இவ்வாறு அவன் துணையாக இருக்க மாட்டான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறும்போது கூறுகிறான், வைதா மஸ்ஸகுமுத்துர்ரு, உங்களுக்கு ஒரு தீங்கு, ஒரு கெடுதி உங்களை அடைந்து விட்டதென்றால், உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டதென்றால், கடலிலே மக்கள் பயணம் மேற்கொள்கின்ற போது ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதென்றால், அந்த நேரத்திலே சிலைகளை வணங்கக்கூடிய மக்களும் அல்லாஹை புறக்கணிக்கக்கூடிய மக்களும் கூட அவர்களுடைய சிலைகள் எல்லாம் மறைந்து விடும். அல்லாஹ்விடத்திலேதான் இந்த இக்கட்டான நிலையை பற்றி அவர்கள் முறையிடுவார்கள், அல்லாஹ் அவர்களுக்கும் உதவி செய்வான். ஆனால் ஃபலம்மா நஜ்ஜாக்கும் இலல் பர்ரி, இவ்வாறு அசாதாரண சூழ்நிலையிலே கடலிலிருந்து கரைக்கு வந்து பாதுகாப்பு பெற்றதற்கு பின்னால் அவர்கள் அல்லாஹ்வை புறக்கணித்து விடுவார்கள், அல்லாஹ்வை மறுத்து விடுவார்கள். வகானல் இன்சானு கஃபூரா, அந்த மனிதன் அல்லாஹ்வை நிராகரிக்க கூடியவனாக,
புறக்கணிக்கக்கூடியவனாக மறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று அல் குர்ஆன் கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் பால் அல்லாஹுக்கு நாம் பணிவாக நடந்து கொள்வது என்பது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையிலே உள்ள ஒரு முக்கியமான ஒரு தொடர் வாயிலாக இருக்கிறது. அடியானையும் அல்லாஹ்வையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு வாயிலாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு ஒரு மனிதன் அல்லாஹுக்கு முன்னால் பணிவாக நடக்கின்ற போது அவன் அல்லாஹுடைய மென்மை தன்மைகள் அவனை வந்து சேரும், அவனுக்கு இலகுத்தன்மைகள் வந்து சேரும். அது மாத்திரமல்ல, அவ்வாறு இருக்கின்ற அடியானுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹுடைய கொடைகள் எல்லாம் அவனை வந்து சேரும். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கண்காணிப்பு, அல்லாஹுடைய அரவணைப்பு அந்த அடியானை வந்து சேரும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு அவனுக்கு பணிவாக நடக்கக்கூடிய மக்களுக்கு எல்லா விதமான ஹைராத்துகளையும் நன்மைகளையும் அல்லாஹ் திறந்து கொடுக்கிறான், கொடைகளை வாரி வழங்குகிறான். அன்பார்ந்தவர்களே, ஃபலௌலா இதா ஜாஅஹும் பஅசுனா ததர்ரஉ, அவர்களுக்கு கெடுதிகள் வந்துவிட்டால், தீங்குகள் வந்துவிட்டால், அசாதாரண நிலைகள் ஏற்பட்டு விட்டால் அவர்கள் பணிவாக நடந்து கொள்வார்கள். பணிவாக நடந்து கொள்கின்ற போது அல்லாஹ் அவர்களுக்கு விமோசனத்தை வழங்கக்கூடியவனாக இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அடுத்ததாக அல்லாஹை பற்றிய நல்லெண்ணம் கொள்வது. அல்லாஹை பற்றிய நல்லெண்ணம் கொள்வதென்பது மிகவும் போற்றப்படக்கூடிய, கௌரவப்படுத்தப்படக்கூடிய, மகிமை மிக்க ஒரு பண்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் அல்லாஹை பற்றிய நல்லெண்ணம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டுமாக, அல்லாஹுடைய கொடை அவர்களுக்கு உண்டாகட்டுமாக. யார் அல்லாஹை பற்றிய நல்லெண்ணம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள். யார் இந்த நல்லெண்ணத்தை, அல்லாஹை பற்றிய நல்லெண்ணத்தை இழந்து விடுவார்களோ அவர்கள் நல்ல விடயங்களை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த நல்லெண்ணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு அடியானுக்கு எந்த காரணங்களையும் சொல்லிவிட முடியாது. ஒரு அடியான் உள்ளத்தினால் அவன் நாடுவது அல்லாஹை பற்றிய நல்லெண்ணத்தை வரவழைத்துக் கொள்வது ஒரு மிகவும் மகிமை மிக்க, மேன்மை மிக்க பண்பாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இவ்வாறு அல்லாஹை பற்றிய நல்லெண்ணத்தை கொண்ட மனிதன் உண்மையிலே அந்த நல்லெண்ணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பெருமானங்களும் வெகுமதிகளும் நாம் கண்களால் பார்த்து, நாம் வாசித்து முடித்து விட முடியாத அளவுக்கு, நாவுகளால் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத அளவுக்கு அல்லாஹ் வெகுமதிகளை வைத்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நல்லெண்ணத்தை பற்றி கூறும்போது கூறுகிறார்கள், அன இந்த வன்னி அப்தி பி, எனது அடியான் என்னை பற்றி நல்லெண்ணம் கொள்கின்ற போது அந்த இடத்திலே நான் இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தை நாம் வரவழைத்துக் கொள்வதென்பது எத்தனையோ பல நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போன்றுதான் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருவது, தௌபாக்களை புதுப்பித்துக் கொள்வது, அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்வதென்பது ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடிய, ஒரு உயர்ந்த இடத்தை தரக்கூடிய விடயமாக இருக்கிறது. அந்த மனிதன் ஆரம்பத்தில் அல்லது கடைசியில் வெளிரங்கமான உள்ரங்கமான எல்லா விடயங்கள் சம்பந்தமான பாவங்களையும் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு தௌபா செய்ய வேண்டும். இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. யார் இதனை பெற்றுக் கொள்கிறானோ, தௌபாவை அவன் வாழ்விலே எடுத்து நடக்கின்றானோ அவன் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்வான், ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து கொள்வான். யாரெல்லாம் இந்த பாவ மன்னிப்பை, இஸ்திக்ஃபாரை, தௌபாவை இழந்து விடுவார்களோ உண்மையிலே வெகுமதி மிக்க பல விடயங்களை இழந்து விடுவார்கள். யாரெல்லாம் இதனை இழந்து விடுவார்களோ எத்தனையோ நன்மையான விடயங்களை எல்லாம் அவர்களுடைய வாழ்விலே இழந்து போவதற்கு, தப்பி போவதற்கு தௌபாவை மறப்பது, இஸ்திக்ஃபாரை மறப்பது, மன்னிக்க வேண்டும், மன்னிப்பை தேட வேண்டும் என்ற எண்ணத்தை இல்லாதொழிப்பது நன்மைகளை இழப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே இந்த தௌபா என்பது, இஸ்திக்ஃபார் என்பது வெளிரங்கமான உள்ரங்கமான எல்லா நன்மைகளையும் நமக்கு ஈட்டித்தரும். அது மாத்திரமல்ல, உயர்ந்த அந்தஸ்துகளையும் உயர்ந்த இடங்களையும் பெறுவதற்கு இந்த தௌபா ஒரு காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநியாயத்தை தவிர எல்லா விடயங்களையும் அல்லாஹ் தௌபாவின் மூலமாக மன்னிக்கிறான். அநியாயம் செய்தவன் அநியாயத்தை விட்டு விட்டு தௌபா செய்ய வேண்டும்.
அன்பார்ந்தவர்களே, எனவே தௌபா என்பது, இஸ்திக்ஃபார் என்பது ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் ஒவ்வொரு தூதர்களிடத்திலும் வேண்டப்பட்ட விடயமாக இருக்கிறது. அவர்கள் உண்மையாளர்களாக, நேசர்களாக, நல்லவர்களாக, இறையச்சமுடையவர்களாக இருந்தாலும் அவர்களிடத்திலும் தௌபா வேண்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் அல்லது 100 விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அதே போல் கெட்டவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், காஃபிர்கள், மூதேவிகள் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீண்டு வருவார்கள் என்றால், அவர்களுடைய குற்றங்களை படைத்தவரிடத்திலே முன்வைத்து மீண்டு வருவார்கள் என்றால் அவர்களுக்கும் மன்னிப்பு கொடுப்பதற்கு அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, எனவே கெட்டவர்கள், கெட்ட செயலை செய்யக்கூடியவர்களை தௌபா, பாவ மன்னிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், அந்த கெட்ட செயல்களை விட்டு விட்டு வந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அவ்வாறு கெடுதிகளை விட்டு விட்டு வந்து தௌபா செய்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவங்களை மன்னிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல் குர்ஆன் கூறுகிறது, வதூபு இலல்லாஹி ஜமீஆ, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுங்கள். ஐயுஹல் முஃமினூன், இறை விசுவாசிகளே, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து மீளுங்கள். லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடையக்கூடியவர்களாக, வெற்றியாளர்களாக மாறுவீர்கள், வெற்றியாளர்களாக ஆகலாம் என்று தௌபாவை முன்னிறுத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, சுருக்கமாக சொல்வதென்றால், யார் அவனுக்கு கிடைத்த சொற்பமானதை கொண்டு பயன் பெறவில்லையோ, எத்துணை அதிகமான விடயங்கள் கிடைத்தாலும் அதனை கொண்டு அவன் பயன் பெற மாட்டான். யாருக்கு ஒரு சைக்கிளை செய்வதனூடாக அவன் பயன் பெறவில்லையோ, எத்துணை வார்த்தைகளை கொண்டு உபதேசம் செய்தாலும் அவன் பயன் பெற மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு விளக்கத்தையும் தெளிவையும் ஞானத்தையும் கொடுத்து விட்டான் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களது கேட்கக்கூடிய அந்த திறமையை, கேட்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் துண்டித்து விட செய்ய மாட்டான். பயன்பாட்டை அல்லாஹ் நீக்கிவிட மாட்டான். எனவே அந்த சொல்லப்படக்கூடிய விடயம் சிறியதாக இருந்தாலும் அதனை கேட்டு பயன்பெறுகின்ற போது அல்லாஹுடைய அரவணைப்பும் அன்பும் கிடைக்கின்றது என்பதை இந்த விடயம் நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த 4 விடயங்களை நாம் வாழ்விலே எடுத்து நடப்பதனூடாக ஏராளமான நன்மைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஏகத்துவத்தின் மூலமாக அல்லாஹ்வின் பால் சரணடைய வேண்டும். வழிபடுவதனூடாக அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும். 2வது, இணை வைத்தல், இணை வைக்கக்கூடியவர்களை விட்டும் தூரமாகி நடக்க வேண்டும். 3வது, அல்லாஹுடன் அல்லாஹ்வின்பால் பணிவாக நடந்து கொள்வதோடு அவனிடத்திலே தேவை உடையவர்கள் என்பதை நிறுவ வேண்டும். 4வது, அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணத்தை வரவழைத்துக் கொள்வதோடு அல்லாஹ்விடத்திலே அதிகம் தௌபா செய்ய வேண்டும். எனவே இப்பேற்பட்ட நல்ல பண்புகளை வாழ்விலே செய்து அல்லாஹ் வழங்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் ஹைராத்துகளையும் பெற்றுக்கொண்ட நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.